ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா வந்து சேரன் சந்தா இவங்க 2 பேரோட கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இந்த சேரன் வந்து சரிப்பட்டவே வரமாட்டாங்க. நம்ம நிலா மட்டும் அதிரடியில் இறங்கி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலை, அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடந்திருக்காது. ஆமாம், இப்போ நம்ம சோழன் என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணா அனீஸ் இருக்காங்களா, சந்தாவோட அண்ணா அனீஸ், அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே பாரு அனீஸு, உனக்கு என் அண்ணனுக்கு வந்து சந்தாவை பொண்ணு கொடுக்க சம்மதமானு கேட்குறாங்க. இங்கே பாரு பையா, நான் எப்போவோ சொல்லிட்டேன், என் தங்கச்சியை வந்து நான் வந்து சேரன் பையாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்போவோ சம்மதம் சொல்லிட்டேன், ஆனால் அவர் தான் வந்து காலதாமதம் படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சோழன், அண்ணே இப்போ என்னண்ணே அவ்வளோதானே, சந்தாவோட அண்ணனே ஓகே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அடுத்து உன்னுடைய கல்யாணம் தானே, அதுக்கான ஏற்பாடுகளை நான் இப்போவே ஆரம்பிச்சிடறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவும் கிளம்பி போக பின்னாடியே நம்ம சேரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அனீஸ்கிட்டையும் சந்தாக்கிட்டையும், இல்லை இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், சோழனும் நிலாவும் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் எப்போ சேர்ந்து வாழ்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. அது வரையும் எனக்காக நீ கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்போவே நம்ம சந்தா, இங்கே பாருங்க என்னங்க முட்டாள்தனமாக பேசுகிறீங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கும் நம்மளுடைய கல்யாணத்துக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கோ, இப்போது இந்த கல்யாணம் நடந்தாதான் வந்து பாண்டி வானதியோட கல்யாணம் நடக்கும், இப்போ நிலா வந்து எப்படா இந்த வீட்டை விட்டு போகும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்படியோ ஒன்று இருக்கட்டும், முதல்ல நீங்க தானே மூத்தவர், உங்களுடைய கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம், அவங்க 2 பேர் சேர்ந்து வாழ்றதை பற்றி பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சந்தா சொன்னாலும் கூட சேரன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இப்போது நம்ம சந்தா அதிரடியாக நேரடியாக போயிட்டு நம்ம நிலா கிட்ட, என்னுடைய கல்யாணம் உன் கையில் தான் இருக்குது, சேரன் வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம நிலா கோவம் அடைஞ்சு உடனே நம்ம சேரன்கிட்ட வந்து, இங்கே பாருங்கண்ணே இந்த மாதிரி சொன்னீங்களா, நானும் சொல்லணும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் தான் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட நீங்கள் சொன்னீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, என்னென்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சேரனை திட்டி அங்கே இருக்கிற ஒரு சாமி படத்து முன்னாடியே ஒரு தாலியை எடுத்து கொடுத்து, இங்கே பாருண்ணே இப்போவே உனக்கு கல்யாணம், இப்போவே வந்து நீ சந்தா காலத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அதிரடி இறங்கி சேரன் சந்தா இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறத பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நம்ம சோழன் நிலா இவங்க 2 பேரோட அந்த பேரன் பார்த்தாக்கா நம்ம சோழன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நிலாவோட மனசில் இடம் பிடிக்க முடியும், அது சடான்னு நடந்துடாது, அதனால அது வரையும் நம்ம சேரனும் சந்தாவும் சேராமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாண்டி வானதின்னு 2 ஜீவங்கள் இருக்குது, அவங்க பாவங்க பாண்டி வானதி அவங்க வீட்டுக்குள்ள அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க, சொன்ன பிறகும் கூட அந்த கல்யாணம் நடக்காமல் இருக்குது, அதுக்கு காரணம் யார், இந்த சேரனும் சந்தாவும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம பாண்டி அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நம்ம பாண்டி வானதி இவங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம நிலா வந்து நம்ம சோழனை ஏற்றுக்குவாங்களோ இல்லை அவங்கள விட்டுட்டு போவாங்களோ அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம சோழனை விட்டு நிலா போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னாக்கா அந்த ராகவ் நம்ம சோழன் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சோழன் தான் வந்து நிலா மேலே உண்மையாகவே அக்கறையும் அவங்க மேலே பாசமும் காதலும் வச்சுருக்கிறாங்க. அதனால் நம்ம சோழனை விட்டு எக்காலத்துக்கும் வந்து நம்ம நிலாவால் போக முடியாது. அதனால் நம்ம சேரன் வந்து அதுக்காக வெயிட் பண்ணாமல் நம்ம சந்தாவை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம நிலா சொல்கிற மாதிரி அப்போவே வந்து அந்த சந்தா காலத்தில் நம்முடைய சேரன் வந்து தாலி கட்டணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.